Okey, இப்ப catat பண்ணி வச்சுங்க. Tingkatan 4 bab 1 hingga bab 5. Tingkatan 4 bab 1 hingga bab 5. ஒன்னாவது பாப்ல இருந்து அஞ்சாவது பாப்க்குள்ளார soalan 5 வரும். soalan 5 எங்க இருந்து வரும்? 1ல இருந்து அஞ்சாவது பாப்க்குள்ளார இருந்து தான் வரும். Dari bab 1 hingga bab 5. அதான் soalan nombor 5. அப்ப soalan nombor 6 எங்க இருந்து வரும்? soalan nombor 6 எங்க இருந்து வரும்? யா, வெரி குட். 6ல இருந்து 10க்குள்ளார. இப்ப தெரியுதா சார் ஏன் பாப் 10 வந்து soalan nombor 6 சொன்னேன்னு? விளங்குதா? புரியுது சார். அப்ப சாருக்கு வந்து soalan ராமனா இருக்குன்னு எங்கேயும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். இந்த இதெல்லாம் நம்ம வெள்ளனையா பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சிக்கணும், தைரியமா இருக்கணும். அஞ்சாவது கேள்வி எனக்கு தெரியும் நான் எங்க இருந்து வருதுன்னு. 1 2 3 4 5 இதுல ஏதோ ஒண்ணுதான் நான் அஞ்சாவது கேள்வி. இப்ப உங்களுக்கு நான் 3 பாப் கொடுத்துருக்கேன் அஞ்சாவது கேள்விக்கு. என்னென்ன பாப்பே? பாப் 1, பாப் 2, பாப் 5. 1 2 3 கொடுத்துருக்கா? 1 2 3 dan 5. இப்ப பாருங்க, அப்ப ஒன்னாவது கேள்விக்கு உங்க கையில எத்தனை இருக்கு? 1 2 3 dan 5. 4 பாப் இருக்குடா. இந்த 4ல இருந்து கன்ஃபார்ம் அஞ்சாவது கேள்வி இருக்கு. இந்த 4 பாப்பை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கெலுபேஹான் இருக்கு. யாருக்கு தெரியும்? இந்த 4 பாப் படிக்கிறனால சார் என்ன சார் இன்னொன்னு சொல்றீங்க? இன்னொரு கெலுபேஹான் இருக்கு. 4 கரைச்சிங்கன்னு வச்சுங்க, நீங்க கிரெடிட் கன்ஃபார்ம். கொஞ்சம் உசுவை போட்டீங்கன்னா டிஸ்டிங்ஷன் ஓடிடுவீங்க. என்ன இருக்கு இந்த 4ல? இன்னொரு ரகசியம் யாருக்கு தெரியும்? இதே டெக்னிக் தான், ரொம்ப ஒண்ணும் இல்ல. soalan struktur இருக்குல்ல, bagian A, kertas 2 bagian A. எத்தனை கேள்வி இருக்கு? soalan struktur kertas 2 bahagian A. soalan struktur எத்தனை கேள்வி இருக்கு? சார் 3. ஐயா 4 கேள்வி இருக்கியா? 4 சாரி 4 கேள்வி இருக்கு. ஓகே குட். 4 soalan Deepika. Ada 4 soalan. அதுல soalan 1 எங்க இருந்து வரும்? இப்ப சார் சொன்னதை பிடிச்சிக்கணும். எங்க இருந்து வரும்? tingkatan 4 bab 1ல இருந்து bab 5க்குள்ள இருந்து வரும். soalan 2 எங்க இருந்து வரும்? bab 6ல இருந்து bab 10க்குள்ள இருந்து வரும். ஏன்னா soalan 1 dan soalan 2 வந்து tingkatan 4. soalan 1 dan soalan 2 struktur adalah tingkatan 4. soalan 3 dan soalan 5 soalan 3 dan soalan 4 adalah dari tingkatan 5. Apa soalan 3 எங்க இருந்து வரும்? tingkatan 5 bab 1 hingga bab 5ல இருந்து soalan nombor 3 வரும். விளங்குதா நான் சொல்றது? விளங்குது சார். விளங்குது. இப்ப நான் அடுத்த வாட்டி கேட்கும்போது நான் ஏதாவது ஒரு soalan சொன்னாக்கா ஸ்ட்ரக்சர் எங்க வரும்னு கேட்டா டக்குன்னு நீங்க இங்க இருக்க 22 பேரும் பதில் சொல்லணும். யா என்னன்னு சொன்னோம் சார்? soalan 3 வந்து tingkatan 5 bab 1 hingga bab 5 அதுக்குள்ள ஏதோ ஒரு பாப்ல இருந்து வரும் சார். அப்ப soalan 1 எங்க இருந்து வரப்போகுது? strukturல bab 1 hingga bab 5 tingkatan 4. இப்ப tingkatan 4 bab 5க்குள்ள நம்மளுக்கு எத்தனை ஃபோக்கஸ் பாப் இருக்கு? 4 பாப் இருக்கு. 1 2 3 5. இந்த 4 பாப்பையும் நம்ம படிச்சிட்டோம்னு சொன்னா 1 2 3 5 படிச்சிட்டோம்னு சொன்னாக்கா soalan 1 bagian A, soalan 5 bagian B நம்ம cover. விளங்குதா? soalan 1 bagian A bab 1 hingga bab 5 tingkatan 4ல இருந்து தான் வரும். அதே மாதிரி bagian B எங்க ஆரம்பிக்கும்? soalan 5ல இருந்து ஆரம்பிக்கும். soalan 5 எங்க இருந்து வரும்? tingkatan 4 bab 1 hingga 5ல இருந்து வரும். இப்ப bab 1 hingga 5 நம்ம படிச்சனால 2 செக்ஷனையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். bagian A soalan 1 கவர் பண்ணிட்டோம், bagian B soalan 5 கவர் பண்ணிட்டோம்.
இப்ப tingkatan 4 bab 6 hingga bab 10. Ada எத்தனை bab கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? bab 6 hingga 10ல எத்தனை bab இருக்கு? 4. 4 bab இருக்கு. என்னென்ன bab? Pilihan raya. Pilihan raya. Persekutuan dia. Persekutuan Tanah Melayu வந்து bab 5 வா? இல்ல அது 5. Bab 5 ya? Bab 5 அது. அப்ப bab 6 நான் கொடுக்கல, bab 7 நான் கொடுக்கல, bab 8 கொடுத்தேன், bab 10 கொடுத்தேன். 2 தான். Bab 8 pilihan raya. 10 Bab வந்து 10 pemasyuran kemerdekaan. அப்ப 6 hingga 10ல எத்தனை bab இருக்கு? 2 bab தான் இருக்கு உங்களுக்கு படிக்க. Good. 2 bab. என்ன bab? Pilihan raya pemasyuran kemerdekaan. இந்த pemasyuran kemerdekaan வந்தா 6வது கேள்வியா தான் வரும். ஏன்? அதோட kedudukan எங்க இருக்கு? bab 6 hingga 10. இது எஸ்ஏலயும் வரலாம், ஸ்ட்ரக்சர்லயும் வரலாம். அதே மாதிரி pilihan raya எத்தனாவது கேள்வியா வரும்? bagian A னா pilihan raya எத்தனாவது கேள்வி? 2வது கேள்வி. bagian A. bagian B னா pilihan raya எத்தனாவது கேள்வி? 6வது கேள்வி. விளங்குதா? நான் தெளிவா சொல்றேனா? ஓகே சார். புரியுதா? புரியுது சார். நீங்க buku teks tingkatan 4 ஐயா, நீங்க buku teks tingkatan 4 ரெண்டா பிரிச்சுக்கணும் ஐயா. bab 1 hingga bab 5. 1. bab 6 hingga bab 10. 1. ரெண்டா பிரிச்சுக்கணும். bab 1 hingga bab 5 வந்து எங்க வரும்? strukturல soalan 1, essayல soalan 5. bab 6 hingga 10 எங்க வரும்? strukturல soalan 2, essayல soalan 6. அவ்வளவுதான். tingkatan 4 cover 10 bab. செகண்ட் செக்ஷன்ல 2 bab, ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 4 bab. சோ நம்ம 6 bab நம்ம பார்க்கிறோம். ஓகே, tingkatan 5. tingkatan 5ல நீங்க bab 1 குவாசாயி பண்ணணும். bab 1 என்னது? konsep kedaulatan negara. apa kedaulatanna என்னன்னு தெரியணும். முதல்ல maksud kedaulatan நீங்க பாத்துக்கணும். பரிச்சை நம்ம அப்புறம் பார்ப்போம். 1வது பாப் நீங்க கண்டிப்பா படிக்கணும். கான்செப்ட் kedaulatan. அடுத்தது எத்தனை பாப்பு? bab 3. Raja berperlembagaan dan demokrasi berparlimen. ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கேள்வி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த 2 வருஷமா இதெல்லாம் நாடு ரொம்ப போட்டு குழப்பிட்டு கிடக்குது. அகோங் திடீர்னு ஒரு அகோங் சுல்தான், அந்த அகோங் கிளாந்தான் அகோங் வந்தாரு, அப்புறம் திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணாரு, அப்புறம் திடீர்னு லத்தா ஜவத்தான் பண்ணாரு, அப்புறம் சுல்தான் பஹாங் வந்து எங்க இருந்தாரு? லண்டன்ல இருந்தாரு. உடனே அங்கிருந்து வந்தாரு, அவரு திடீர்னு அகோங் ஆயிட்டாரு. அப்புறம் பார்த்தா இந்த அகோங் ரோடு எல்லாம் இறங்குறாரு, மக்களுக்கு உதவி செய்யறாரு, காடி பெண்டா நிக்கிறாரு, மக்கள் வந்து ரிப்போர்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளியே காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் போய் சாப்பாடு கேப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நாடே பாக்குது, என்னடா இது வரைக்கும் எந்த அகோங்கும் இந்த மாதிரிலாம் செய்யல, இந்த அகோங் இந்த மாதிரிலாம் செய்யறாரு, என்ன அகோங்னா என்ன? இப்படி நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிச்சு மக்களுக்கு. நீங்க மாணவர்கள் படிக்கிறீங்க, anda belajar tentang siapa yang dinamakan dinobatkan sebagai yang di-Pertuan Agong. Bagaimana penggiliran yang di-Pertuan Agong dilakukan? Apakah syarat-syarat untuk dilantik sebagai yang di-Pertuan Agong? Apakah bidang kuasa yang di-Pertuan Agong? இதெல்லாம் இப்போ நீங்க படிக்கிறீங்க. சோ இதை ஏன் கேள்வி கேட்க கூடாது? SPM-க்கு கேட்கலாம். Sebab nak uji. Kerana apa? Kerana apa yang anda belajar adalah selari dengan senario semasa. Selari.
So berwaspada, ஜாக்கிரதை. இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் சார் இதை சொல்றீங்கன்னா இப்ப நான் சொன்ன காரணம்லாம். Sebab kita sedang mengalami arus politik yang ada kaitan dengan bab yang kita belajar. Jadi berhati-hati. Raja berperlembagaan dan demokrasi berparlimen. 2 bab. அப்புறம் 5வது bab. Pembentukan Malaysia. Gagasan pembentukan Malaysia. இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா ஐயா? 1வது usaha pembentukan Malaysia. 2வது reaksi pembentukan Malaysia. அது 2 இருக்கு. Reaksi dalaman, reaksi luaran. 3வது என்னது? Ancaman ataupun gangguan pembentukan Malaysia. Cara kita mengatasi ancaman-ancaman pembentukan Malaysia. அதுல முக்கியமா நம்ம எது பார்க்கணும்? konfrontasi. அது நம்ம எப்படி அத்தாசி பண்ணோம்? அதுதான் கேள்வி. எஸ்ஏல வந்துச்சுன்னா, அப்ப இது வந்துச்சுன்னா soalan 89ல வரும். soalan 78ல வரும். ஏன்னா 3 கேள்வி தான் அங்க இருக்கு. 7, 8, 9. இது bab 5 இருக்கிறதுனால sama ada dia akan menjadi soalan 7 atau soalan 8. Okay. So tingkatan 5 first part, அந்த புக்கி 2ஆ பிரிக்கிறோம். bab 1 hingga 5 வரைக்கும் நம்மளுக்கு இப்ப எத்தனை தாஜம் இருக்கு? 3 தாஜம் இருக்கு. Konsep kedaulatan negara bab 1, bab 3 raja berperlembagaan, bab 5 gagasan pembentukan Malaysia. இப்ப 2வது பார்ட் போறோம். 2வது பார்ட்ல bab 6 hingga bab 10. Bab 6 எடுக்கல, kita tumpukan perhatian terhadap bab 7. Membina kesejahteraan negara. கொஞ்சம் பெரிய bab. Bab 7. tingkatan 5. அதுல ஏறக்குறைய 6 தாஜம் இருக்கு. அதுல ஒரு பாப்புலரான தாஜம் இருக்கு, ருக்கு நகாரா. வந்துறபோது 5 பிரின்சிப்பும் உங்களுக்கு தெரியணும். Kepercayaan kepada Tuhan, kedaulatan, undang-undang, kesopanan, kesusilaan, keluhuran perlembagaan, உங்களுக்கு தெரியணும், 5ம் தெரியணும். kepercayaan kepada Tuhanல இருந்து keluhuran perlembagaan வரைக்கும் 5ம் உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு பிரின்சிப்க்கும் என்ன maksud அப்படின்னு தெரியணும். Bagaimana anda menegakkan prinsip yang ketiga அப்படின்னு கேள்வி கேட்டா, prinsip ketiga என்னன்னு நீங்க எழுதி அதை menegakkan dalam kehidupan நீங்க சொல்லணும். இல்ல bagaimana anda membudayakan prinsip pertama அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். prinsip pertama வந்து என்னது? kepercayaan kepada Tuhan அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அது எப்படி budayakan dalam kehidupan அதுவும் உங்களுக்கு தெரியணும். சரியா? bab 7 maha penting. அதுல pembentukan dasar pendidikan kebangsaan இருக்கு. 1152 4 நம்பர் போய் எடுத்துறாதீங்க. 1152 1951. 1951 2வது laporan pendidikan. அப்புறம் 1952 ordinance pembelajaran. அப்புறம் 1955 56 penyata razak. உங்களுக்கு தெரியும் laporan Barnes என்ன, laporan Fenwu என்ன, ordinance pelajaran 52 என்ன, அப்புறம் penyata razak என்ன உங்களுக்கு தெரியணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாப்பு.
அப்புறம் என்ன செய்யணும் உங்களுக்கு? peranan bahasa Melayu தெரியணும் அதுல. Artikel 152 Perlembagaan Persekutuan Tanah Melayu. Perjanjian Persekutuan Tanah Melayu 1956 Undang-Undang Negara. அதுல தான் இந்த perkara 152 இருக்கு. Bahasa Melayu diiktiraf ataupun diperuntukkan akta sebagai bahasa kebangsaan negara. அது உங்களுக்கு தெரியணும். அதுல என்ன கேள்வி பாப்புலரா இருக்கும்? Apakah usaha-usaha yang dilakukan oleh kerajaan untuk memartabatkan bahasa Melayu? Sebagai pengerusi Persatuan Bahasa Melayu di sekolah anda, bagaimanakah anda menggalakkan pelajar sekolah menengah atau sekolah anda untuk bergiat aktif dalam persatuan? Soalan kebat. Ada nun ke pembentukan dasar kebudayaan kebangsaan. Aப்புறம் sukan sebagai alat perpaduan. Apa rukun negara? Sebagai tonggak kesejahteraan negara. ருக்குன் நகரன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரணும். யாரால சொல்ல முடியும்? ருக்குன் நகரன்னு சொன்னா ஒரு பிரிசிவ டக்குன்னு உங்க மனசுக்கு வரணும். அது ஒரு பாப்புலரான தாஜோ. வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ருக்குன் நகர அப்படின்னு சொன்னாலே வந்து தாஜோ. என்னையா? kepercayaan kepada Tuhan. Sorry. அரவிந்த், Kepercayaan kepada Tuhan. ஐயா இல்லையா, peristiwa ya, peristiwa. ஐயா peristiwa bukan prinsip. Kepercayaan kepada Tuhan வந்து prinsip. சார் என்ன கேக்குறேன்? ருக்குன் நகரன்னு சொன்னா ஒரு peristiwa ஞாபகத்துக்கு வரணும். சரி, இப்ப எத்தனை வாட்டி கேட்டாலும் நானே தான் சொல்லு. ஓகே, நல்லா ஞாபகத்து வச்சுக்கீங்கயா. ருக்குன் நகரம் ஏன் நம்ம நாட்டுக்கு வந்துச்சு தெரியுமா? இந்தோனேஷியா பார்த்து நம்ம காப்பி அடிச்சோம். தெரியுமா யாருக்கா அந்த கதை? இல்ல சார். யாருக்கும் தெரியாது. ஆமாவா? என்ன அரவிந்த் நோ போடுறீங்க? என்னடா எல்லாம் நோ போடுறீங்க? சரண்யா? ஐயோ, சரி, ஓகே 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 சரி, ஆல்ரைட். அவங்க நமக்கு முன்னாலே என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க நாட்டை இந்தோனேஷியா பார்த்தோம்னா பஞ்சாசீலா. அது பாத்தீங்களா? 2 வார்த்தை. என்ன வார்த்தை? சமஸ்கிருதம். பஞ்ச அப்படின்னா 5, சீலம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல என்னது? ஒழுக்கம். இந்தோனேஷியா போனீங்கன்னா பஞ்சாசீலா, ஒழுக்கம், உண்டாங் அப்படி கூட சொல்லலாம். சட்டத்திட்டம், சீலம். குணசீலன் பேர் வைக்கிறோம்ல நம்ம, சீலன். அதுதான் சமஸ்கிருதம். அது பஞ்ச அப்படின்னா பஞ்சபூதம், பஞ்ச கீர்த்தனை, பஞ்சகிருதி, பஞ்சவர்ணம். சொல்றல பஞ்சபூதம் சொல்லணும். 5 அப்படின்னு அர்த்தம். பஞ்ச 5. அப்ப அவங்க நாட்டுல 5 பிரின்சிப்ப சொல்றாங்க. அப்ப நம்ம நாட்டுல என்ன நடந்துச்சு அந்த காலகட்டத்துல? 1969 13 மே. அதுதான் நம்ம நாட்டுல பிரிஸ்டிவ தீத்தே ஹித்தாம். பெரிய கலவரம் நடந்தது. யாருக்கும் ஒரு எலெக்ஷனு. அந்த எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல டிஏபி ஜெயிச்சிட்டாங்க. டிஏபி ராக்கெட் ஜெயிச்சிட்டாங்க. பாரிசான் தோத்துருச்சு. அப்ப துன் அப்துல் ரசாக் பிரதமரா இருக்காரு. துன் அப்துல் ரசாக். அந்த இடத்த டிஏபி ஜெயிச்சனால டிஏபி அந்த முன்னாங்க கொண்டாட முயற்சி பண்ணாங்க. அரசாங்கம் துன் அப்துல் ரசாக் அப்ப நம்ம மாகீரான் கீழே நம்ம நாடு எலெக்ஷன் நடந்தனால அந்த டைம்ல அவங்க அந்த அனுமதி கொடுக்கல, கொண்டாடக்கூடாது சொல்லிட்டாங்க. இவன் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கான், எப்படி கொண்டாடாம விடுறது? கரெக்டா அந்த எலெக்ஷன் முடிச்ச உம்மம் பண்ண கையோட ஒரு சீனர் இறந்துட்டாரு, வயசானவரு. அந்த டிஏபி ஏரியால
ஜெயிச்ச ஏரியால. அப்ப டிஏபி காரங்க அந்த மரண ஊர்வலத்தை ரொம்ப கோலாகலமா கொண்டாடும் வண்ணம் செஞ்சாங்க. இத அங்கிருந்த பாரிசான் நேஷனல் சப்போர்ட்டர்ஸ், டாச்சிங் சப்போர்ட்டர்ஸால ஏத்துக்க முடியல. குறிப்பா மலாய்க்காரர்களுக்கும் சீனர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்தது. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? சண்டை யாரு நடந்தது? அந்த இடத்துல போட்டி போட்ட ஒரு மலாய்க்கார சாலோனோட பொஞ்சோக்கோங்கும் ஜெயிச்ச ஒரு சீனரோட பொஞ்சோக்கோங்கும் சண்டை. நாட்டு சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்க்கும்போது அதுல அதிகமா செத்தவங்க இந்தியர்கள். வேடிக்கையா இருக்குல்ல? செந்தூல் கதை. அதிகமா இறந்தது நம்ம மக்கள். என்ன ஆயிடுச்சுன்னா, சீனர்கள் நம்ம மக்களை ஏவி விட்டாங்க. மலாய்க்காரரும் நம்ம மக்களை போய் மச்சான் லூ சாஹிப் கவான் மச்சான்னு சொல்லி ஏவி விட்டான். இவனுக்கு 2 பேர் சண்டையில நம்ம மக்கள் என்ன செஞ்சாங்க? மோதிக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்தாங்க. நாட்டுக்கு இது பிரிஸ்திவ செஜாரான்னா இந்தியர் வரலாற்றுல ரொம்ப அசிங்கமான வரலாறு. பிரிஸ்திவ 13 மே 69. உங்க புக்கு டெக்ஸ்ட்ல இருக்கு, படிச்சு பாருங்க. இந்த கலவரத்தினால நாட்டுல என்ன நடந்துச்சு? நாட்டுல அமைதி சீர்குலைஞ்சு இந்த சண்டை நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. கோலாலம்பூர்ல ஆர்மி எல்லாம் இறக்கிட்டாங்க, ஊரடங்கு. இப்ப நம்ம இருந்தோம் தெரியுமா எம்சிஓல தபடே கிளுவார் ரூமா, அந்த மாதிரி டருராட் இஷ்டிஹார் பண்ணிட்டான். யாரும் வெளியே போக முடியாது. நாடு டருராட்ல இருந்துச்சு. அப்ப திருப்பியும் நம்ம பொமிம்பெல்லாம் ஒன்று கூடி பேசினாங்க, இல்ல நாட்டுல ஒற்றுமையை உருவாக்கணும். சரி, நடந்ததா இருக்கட்டும், அது கருப்பு, மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நாட்டின் ஆட்சியை எந்த கட்சிக்கிட்டையும் கொடுக்கல. ஒரு மஜ்லிஸ் அமைச்சாங்க, ஒரு சிறப்பு குழு, அறிவார்ந்த பெருமக்கள் அதுல அமர்ந்தாங்க. குறிப்பா ஆசிரியர்களை எடுத்து போட்டாங்க. நஜீப் துன் அப்துல் ரஜாக் தலைமை தாங்கினாரு. போலீஸ்ல இருந்தும் ஆர்மியில இருந்தும் கற்றவர்கள், டாக்டர், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு டீம் உட்காந்து அந்த மஜ்லிஸ்க்கு ஒரு பேர் வச்சாங்க. அது பேரு தான் மாகேரான். மாகேரான், மஜ்லிஸ் கராக்கான் நகாரா. இது ஒரு அக்ரோனிம். மாகேரான், மஜ்லிஸ் கராக்கான் நகாரா. அந்த மஜ்லிஸ் கராக்கான் நகாரா உட்காந்து பர்சிடாங் பண்ணி பேசி ஒரு முடிவுக்கு அந்த முதல்ல மக்கள் மத்தியில ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் கடவுள் நம்பிக்கையும் சட்ட சீர்திருத்தத்தையும் கொண்டு பதிய வைக்கணும் மனசுல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? நேஷனல் பிளட்ஜ் உருவாக்கணும். எப்படி நேஷனல் பிளட்ஜ் உருவாக்கணும்? அதோ இந்தோனேசியால வச்சிருக்காங்களே, அதே மாதிரி நம்மளும் ஒண்ணு செய்வோம். அவன் பஞ்சாசீலான்னு சொன்னான், நாம ருக்குன் நகாரான்னு சொன்னோம். சீலா அப்படின்ற ஒழுக்கம், நன்னெறி அப்படின்ற அந்த அர்த்தம் தான் ருக்குன் அப்படின்ற மலாய் வார்த்தையா மாத்திக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க அப்படியே ரொம்ப பெருசா நம்ம நாட்டு ருக்குனுக்கார இருக்கு அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாது. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கண் துடிப்பு. அங்க பாத்தீங்க அப்படியே இனோவாசி தான், வேற ஒண்ணும் இல்ல. சொந்தமாலாம் தானா வரல. அங்க பார்த்து இங்க காப்பி அப்படியே மாத்திக்கிட்டாங்க. அவன் பஞ்சா சீலான்னு சொன்னான், ரெண்டும் சமஸ்கிருத வார்த்தை. சரி, அதுல இருந்து என்ன சீலாவை எடுத்துக்குவோம். மழை என்ன வேற என்ன வார்த்தை இருக்கு தேடி பார்த்தா சினோனிம்ல சீலாக்குனாக்கா இன்னொரு சினோனிம் என்னது? ருக்குன். ஓகே, ருக்குன். அவன் 5 சொன்னான், நம்ம 5 சொல்ல வேண்டாம். என்னத்துக்குள்ள ருக்குன்? எதுக்குள்ள உண்டா? நாட்டுக்குள்ள உண்டா? ருக்குன் நகாரா முடிஞ்சு போடு. ஒவ்வொரு நாளும் மக்கள் இந்த 5 சொல்லணும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இது சொல்லும் போது மனசுல பதியும். மனசுல பதியும் போது நம்ம என்ன செய்வோம்? நாட்டுக்கும் மன்னருக்கும் விசுவாசமா இருப்போம். அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடத்தவும், நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுவோம். முடிஞ்சு.
அதுல வந்துச்சு பாருங்க, நன்னடத்தை ஒழுக்கம். இது ரெண்டும் இருந்தாலே போதும், நல்லவர்களா இருப்போம், ஒழுக்கமா இருப்போம். சரி, ஏதாவது சொன்னா சரி, jangan cakap lah apa keling apa Melayu, tak mau lah, kita kawan lah அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். வருஷப்படுத்தி சண்டை போட்டோம்னாக்கா அப்புறம் அவ்வளவுதான், ஆமி இறக்கிடுவான். இதுதான் இந்த ருக்கு நகாரா பிறந்த கதை. மாகேரான்ல இதெல்லாம் இருக்கு. உங்க புக்கு டெக்ஸ்ட்ல இவ்வளவு இருக்கு, படிச்சு பாருங்க. சரியா? சோ நம்ம அந்த பாப் தூஜோவை விட்டுறக்கூடாது. பம்பினான் கசஜாத்ரா, அந்த தலைப்பு வந்துருச்சு பாருங்க, சஜாத்ரா. சஜாத்ரா நாடு சுபீட்சமா இருத்தல். சஜாத்ரானா சுபீட்சம். ஓகே, திங்கத்த லீமல 7வது பாப்ப பார்த்தோம். கடைசியா ஒரு பாப் இருக்கு, 9வது பாப்பு. ஆசாஸ் pembentukan dasar luar Malaysia. dasar luar Malaysia இது முக்கியமான பாப். ஆனா கிளாஸ் என்ன கேட்டா 10வது பாப்பையும் விட்டுறாதீங்க. அதுல கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சராவது வரும். நம்ம வந்து இந்த 7, 9 நம்ம பார்க்கணும், அது கண்டிப்பா பார்க்கணும். அதே போல 10ஐயும் விட்டுறாதீங்க, 10வது பாப்பு. ஏன்னா அதுல நிறைய அந்த நாம் இருக்கு, பிபிபி இருக்கு, யுனைடெட் நேஷன் இதெல்லாம் இருக்கு, நீங்க பாத்துக்கணும். சரியா? சோ நீங்க பார்க்க வேண்டிய பாப்ப உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்த கிளாஸ்ல இந்த பாப்ல இருந்து எந்த பாப்ல இருந்து நான் திங்க தலிமன்னு எடுப்பேன், திங்க தம்பாட்னு எடுப்பேன். நான் கேள்வி எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன். தெரியுதுங்களா? அப்படி கேள்வி எடுத்து நான் கொடுத்தனாக்கா நீங்க ரெடியா இருக்கணும். சரி, நான் ஏன் உங்களுக்கு இன்னும் சஸ்பென்ஸ் கொடுக்கணும்? ஓகே, அடுத்த கிளாஸ்ல soalan 1, soalan 2 struktur, soalan 5, soalan 6 essay. இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? form 4 கவர் பண்றோம். அப்ப ரெடியா இருங்க. சரியா? ஹலோ சார். ஷூர் சார், கண்டிப்பா. ஓகே சரி சரி, ஓகே. இல்லையா, நீங்க கொஞ்சமா இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுயா. எனக்கு தெரிய மாட்டேதுல்ல, எனக்கு எவ்வளவு காலம் ஆகுது தெரியுமா, உங்களாம் நேர்ல பார்த்து படிச்சு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி. கிளாஸ் இருந்தாக்க நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு சந்தோஷம், பினாங்கில இருந்து ஜோபர் வரைக்கும் எல்லாருமே இருக்கீங்க. சரியா? வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இது வரைக்கும் சொன்ன பாப்ல இருந்து அதோட கொண்டென்ட்லாம் நீங்க இனிமேல் தான் பார்க்கணும். நம்ம கொண்டென்ட்லாம் பேசணும்னாக்கா ஒவ்வொரு பாப்பையும் பிரிச்சு பண்றதா இருக்கும், அது சரியா வராது. ஓகே, நம்ம கேள்வி செய்யும் போது நம்ம அதோட கொண்டென்ட் நம்ம பேச போறோம். இப்ப நம்ம கிளாஸ் பரீட்சை வரைக்கும் நீங்க இன்னும் நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா பரீட்சை வரைக்கும் போகலாம். இப்படிதான் இருக்கும். அப்புறம் நம்ம ஆர்கனைசர் வந்து கிளாஸ் இல்ல சார் டிசம்பரோட நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் நீங்க ஜனவரி பிப்ரவரி நம்ம தெரியல எப்படி மீட் பண்ண போறோம், என்ன அது எனக்கு ஐடியா ஒன்றும் இல்லை. ஓகே, சரி, ஏதாவது கேள்வி? சார் என்ன சொல்லியா சார்? இப்ப நீங்க சொன்னது வந்து இதெல்லாம் செஞ்சுட்டோம், அப்ப மத்த பாப்லாம் படிக்க தேவையா சார்? ஐயா, இப்ப நான் சார் என்ன சொன்னேன், வந்துச்சுன்னா ஏதாச்சும் வேற இது இப்ப இல்லையா, துப்புவான் கான்சென்ட்ரேஷன் தானே சார் சொல்றீங்க சார்? தும்புவான் இந்த பாப்ல சார் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சார் சொல்லியா. சார் எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ஒரு பாப்புலயும் தலைப்பு பார்த்தோன்னா 4-5 தலைப்பு இருக்கு. இப்ப இங்க லிமலே வந்து ஒரு 4 பாப்பு வரைக்கும் நான் ஜாம் வச்சிட்டேன். இப்ப நம்பாட்ல வந்து 2 பாப்பு வரைக்கும் நான் 2 பாப்பு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சோ ஏன்னா நான் அதுல இருந்து ஃபுல்லா படிச்சுட்டு வரேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் படிக்கலாம்னா அந்த தலைப்பு மட்டும் படிச்சு அதுல உள்ள இப்ப சொந்த கொன்செப்ட் அவ்வளோத்தான் அதுல வந்து தக்கரைப்பட்ட அவ்வளோத்தனாடு பாஸ் எல்லாமே ஜாம் வச்சிருக்கேன். அப்ப சொந்த வந்து சீரி நகர எம்பட்ட அதுல வந்து ஜஸ்ட் அந்த 4 இது மட்டும் ஜாம் வச்சுட்டு அப்புறம் அதுல லைட்டா ஒரு உரையன் ஜாம் வச்சா ஓகே சார்? நம்ம அப்படி பார்க்க கூடாதியா. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு இந்த பாப் நம்ம சொல்லிட்டோம்ல, அப்ப அந்த பாப்ப ஃபுல்லா நம்ம படிக்கணும். ஓ அப்படி. அந்த பாப்லயும் போயிட்டு இன்னும் இதை படிக்கிறேன் இதை விட்டுறேன்னு சொன்னா சரிப்பட்டு வராது.
ஓகே சார். ஏன்னா இப்ப நான் அதுல ஃபுல்லா படிச்சு வந்துட்டு இருக்கேன். அதனால குட், அப்படிதான் படிக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 10 பாப்ல இருந்து நம்ம ஒரு 5 பாப் 6 பாப்புக்கு வந்துட்டோம். அந்த 6 பாப்பையும் நம்ம ஃபுல் ஸ்விங் கொடுக்கணும். எப்படி கேள்வி கேட்டாலும் சொல்லும் ஆற்றலும் திறமையும் நமக்கு வளர்த்துக்கணும். சார் எது டிப்ஸ் இருக்கா சார் சொன்னாங்க ஜாம்புக்கு மாதிரி? ஏன்னா நிறைய இருக்கு ஐயா. டிப்ஸ் சார் சொல்லிட்டேன். நம்ம எப்பயுமே நான் கிளாஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னோட புட்டுக்கத்தான் நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்ன நீங்க கேட்டாலும் நானும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். எவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கிறது? அதெல்லாம் முடியாது. நம்ம ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் கிளாஸ்ல. F1 H1 C1 எத்தனை சொல்லிட்டேன்? 3. அப்ப ஒரு ஃபக்டோரை படிச்சோம்னா அதை ஒழுங்கா படிக்கணும். அப்ப ஃபக்டோர் F1 அந்த படிச்ச ஃபக்டோரை ஹூராய் பண்ண தெரியணும். H1 அந்த ஹுராயானுக்கு சொந்தோ கொடுக்க தெரியணும். C1. அப்ப ஒரு டாபிக்ல ஒரு ஃபக்டோரை படிச்சோமா 3 மார்க் நம்ம அடிச்சிட்டோம். இப்ப சார் அதுல சொந்தோ இல்லைன்னா அப்புறம் 2 உராயம் கொடுக்கலாமா? 2 உராயம். வெரி குட் யா, இப்படிதான் இருக்கணும். அப்ப அடுத்து நான் சொல்ல வந்தேன், எல்லா ஃபக்டாக்கும் நம்மளால சொந்தோ தேட முடியாது. அப்ப 2 உராயம் எடுத்துக்கணும். அப்ப F1 H1A H1B 3 மார்க் அடிச்சிருவோம். அப்ப 2 ஃபக்டோரை லங்காப்பா நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை மார்க் இருக்கியா? 2 ஃபக்டோர் 6 மார்க். 6 மார்க் அடிச்சிருவோம். ஏன்னா ஒரு ஃபக்டோர்ல 3 மார்க் அடிக்கிறோம்ல லங்காப்பு. அப்ப இன்னொரு ஃபக்டோரை லங்காப்பா படிச்சோமா நம்மளுக்கு 6 மார்க் வந்துருச்சு. இப்ப சொல்லியா நம்ம எல்லா ஃபக்டோரும் ஞாபகத்துல வச்சுக்கணுமா? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். இப்ப ஒவ்வொரு டாபிக்லயும் 2 அதான் முன்ன ஒரு சொந்தம் நான் கொடுத்தேன். நம்ம கிராஜான்னு சொன்னோம் 1 மார்க்கு, சிஸ்டம் 4 lipatan சொன்னோம் இன்னொரு 1 மார்க். அப்ப ஒரு ஃபக்டாக்கு 2 மார்க் அடிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு டாபிக்லயும் எங்க ஃபக்டோ லங்காப் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபக்டோ உராயன் சொந்தோ அந்த ஃபக்டோரை எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கணும் நல்லா. அப்ப 2 ஃபக்டோர் பிடிச்சா 6 மார்க். 8க்கு 6 மார்க். You are already in what you call a credit or distinction track. அழகா போயிடுவீங்கயா சார். இப்ப சொந்தோக்கு இப்ப ஒரு பாப் கொன்செகட் அவ்வளவு அது ஒரு பாப் பாருங்க. அதுல 4 பாகியம் இருக்கு பாருங்க. சரி. இப்ப ஒரு கேள்வி கேட்கறான். அது அந்த தலைப்புச்சா கேட்பானு. இப்ப சொந்தோ கப்பந்தங்கான் மௌஜூத்கன் நகரபுல் டவுலர் அதை பத்தி கேட்கறான் வச்சுக்கோங்களேன். அது எப்படி சார்? இல்ல அந்த தலைப்பு அந்த பேர் இல்ல கொன்செகட் அவ்வளவு தான் அதை பத்தி வளர்க்குறா நம்ம அதை பத்தி சொல்லணுமா? ஐயா இதெல்லாம் நான் கேள்வி கொடுக்கும்போது நீங்க பாருங்கயா. ஏன்னா நீங்க இப்படி கேட்டீங்கன்னாக்கா அது அப்ப அது உள்ள போயிட்டு இன்னும் புரிஞ்சு பண்ணிட்டே போகணும். அந்த கான்செப்ட்னு உங்களுக்கு நேரம் கேட்க மாட்டாங்க. அது சோலான் berkaitan kedaulatan அப்படி சொன்னாக்கா apakah maksud kedaulatan கேட்பாங்க. Apakah kepentingan kedaulatan kepada sesebuah kerajaan கேட்கலாம். Bagaimanakah anda mengekalkan kedaulatan negara? கேபாட் வந்துரும். ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் 3 செராயன் தான் ABC. எஸ்ஏவா இருந்தாலும் 3 செராயன் தான் ABC. இதுல சோலான் A சோலான் B ஃபக்டா நீங்க படிச்சு தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். சோலான் C இருக்குல்ல, சோலான் C கேபாட். இப்ப நான் கேட்ட மாதிரி bagaimanakah anda mengekalkan atau menjaga kedaulatan negara இப்படி கேட்கலாம். இதுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லையே. kedaulatan என்னன்னு தெரியணும். ஒரு kedaulatan நகரம்னா எப்படி ஜாக பண்ணுவோம்? பண்டிரவை பத்திரமா பாத்துக்கணும், அவமதிக்க கூடாது. சுல்தான் ராஜாவை நம்ம ஹொர்மாட் பண்ணணும். அப்புறம் நல்ல குடிமகனா இருக்கணும், படிச்சு பாஸ் பண்ணி ஒழுக்கமுடையவனா இருக்கணும். நாட்டோட பேரை persada antarabangsa mengharumkan பண்ணணும். இதெல்லாம் நம்ம புக்ல படிக்க முடியாத. ஒரு நாட்டுக்கு குடிமகனா நமக்கு தெரியும்ல. mendaulatkan kedaulatan, mengutamakan kedaulatan dalam kehidupan kita. Sentiasa berpegang kepada undang-undang Malaysia.
இதெல்லாம் மார்க்கியா ஐயா? அதுக்கு நான் உங்களுக்கு அந்த கம்பூனான், பிகே ஹாட் எஃப்எம், ஆஸ்பெக்ட் டிரி அது மூணையும் சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம கேள்வி செய்யும்போது நம்ம அதை பார்ப்போம்.